ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. அடுத்த ராயல் என்ஃபீல்ட்லேருந்து இன்றைக்கி 2வது ரைடுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போது அது எப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி வண்டிகள் கொஞ்சம் தான் வந்திருக்கு. நம்ம வண்டியில் இன்றைக்கி வண்டிகள் கொஞ்சம் தான் வந்திருக்கு. தொடர்ந்து வாங்க, அடுத்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத கிளியராக பார்ப்போம். ஷோரூமில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மக்கள் வந்திருக்காங்க. கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதான் இந்த இடம் உள்ள கிஃப்ட்டு நம்ம தலைவர் தான். ஓகே, இதுதான் நம்ம மேனேஜரு. ஓகே நண்பர்களே, நம்ம வண்டிகள் வந்துகிட்டே இருக்குது. வண்டியெல்லாம் எடுத்து லைனில் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ வண்டி வந்திருக்கு. எல்லோரும் சாப்பிட்டு டீ குடிச்சிட்ருக்காங்க. அப்படியே உள்ள ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. அவர்களே மீட்டிங் தொடங்க ஆரம்பித்தாச்சு. எல்லோரும் வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஒன் ரைடு ஒன் ரைடு இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒன் ரைட்னா நமக்கு ஆல் ஓவர் ராயல் என்ஃபீல்டு எல்லா பைக்கர்ஸும் ஒரு நாள் ஒரு ரைட் பண்ணுவாங்க. அன்னைக்கு தான் நமக்கு ஒன் ரைடுன்னு சொல்றது. ஆனால் ஒன் ரைடு வந்து இன்னைக்கு எல்லா நம்ம மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லா ராயல் என்ஃபீல்டு பைக்கர்ஸு கிளப்ஸோ எல்லா இடத்துலையும் இன்னைக்கு ஒன் ரைடு நடக்கும். சரியா? அதான் நம்ம ஒன் ரைடுன்னு சொல்றது. அப்போ இப்போ நமக்கு இன்னைக்கு வந்து நம்ம பேச்சுப்பாறை, இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பேச்சுப்பாறை ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நமக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரைட்ஸ் பண்ணும்போது எல்லாருமே யாரும் ஓவர்டேக் பண்ணாங்கன்னா அப்படியே வண்டி ஆடுனா நம்ம அப்படியே போகிறது மாதிரி, ரேலி போகிறது மாதிரி போவோம். அது மாதிரி நமக்கு வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது நம்மளும் இங்கே வீடியோஸ் எல்லாம் எடுப்போம், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்போம். எல்லோரும் கவர் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுப்போம். அது மாதிரி இங்கேருந்து நம்ம பேச்சுப்பாறை நம்ம போன பிறகு அங்கே நாங்கள் ஏரியா விசிட் பண்ணும்போது அங்கே வந்து போட்டிங் கேட்டிருந்தோம். போட்டிங் வந்து என்னன்னா ஒரு 3 ஹவர்ஸுக்கு போட்டிங் போகிற மாதிரி உள்ள ஐலாண்ட் எல்லாம் இருக்குது. அங்கே எல்லாமே சுற்றி காட்டுற மாதிரி ஒரு இது அங்கே பேசியிருக்கோம். அப்போ என்னென்னா அதுக்கு வந்து ஒரு போட்டுக்கு 2400. அப்படின்னா நம்ம அந்த ஒரு 15 பேர் அந்த மாதிரி நம்ம ஒரு போட்டுக்கு 15 பேர் அந்த மாதிரி இருக்குது. பெரிய போட்டும் உண்டுன்னு சொன்னாங்க. அதை நம்ம அங்கே என்னென்னு பேசிக்கலாம். அந்த கான்டாக்ட் நம்பர் வாங்கியிருக்கோம். இப்போ நமக்கு எல்லோரும் வில்லிங்காக இருந்தால் அது நமக்கு போட்டு போகலாம். போயிட்டு நம்ம அங்கே ஒரு மத்தியானம் சாப்பாடு முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வர மாதிரி பார்த்தா வில்லிங்லாம் இப்போ கேட்டுருங்களா? இங்கே முடி பண்ணாதான் அங்கே முடி பண்ணுறாங்க. இங்கே கேட்டுறாங்க வில்லிங்லாம். ஆமாம், வில்லிங்லாம் சொல்லுங்க. அதான் நான் சொல்லுவேன். கணக்கு போட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆமாம், இல்லை விருப்பம் உள்ளவங்க சொல்லிடுங்க. சொல்ல வேற இல்லை சார், நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் வராங்க. ஆமாம், எத்தனை பேர் வராங்க குரூப்பில் வந்தில்ல 3 பேர் கை வந்து அப்படியே 2 நீங்கள் வரலையா? சரி, கவுண்ட் இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. ஆமாம் ஆமாம், சரி, 10, 12, 12, 13, 14, 15 பேர் பில்லிங் கரெக்டாக தானே? ஒரு மாடல். சரி சரி, ஓகே. சரி, அப்போ ஒரு போட்டு அரேஞ்ச் பண்ணுங்க. நண்பர்களே, யுத்தத்துக்கு தயாராகியாச்சு. எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லாம் கிளியர். வாங்க தொடர்ந்து நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம்.
நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா பார்வதிபுரம் பாலத்துக்கு மேலே தான் ஏறிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து நாகர்கோவில் சந்திர மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்டு ஸ்டோரூம்லேருந்து நம்ம ரைடு போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேச்சிப்பாறை டேமுக்கு போகிறோம். இன்றைக்கி நமக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்க போகுது. 2 அனுபவம். ஒன்று பைக் ரைடு, 2வது போட்டிங் பிளான் பண்ணியிருக்காங்க. லக் இருந்தால் போட்டிங் போகலாம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி 2 அனுபவம் நமக்கு கிடைக்க போகுது. நண்பர்களே, இந்த வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. நமக்கு இது ஒரு நல்ல அனுபவம். எனக்கு இது ஒரு 2வது ஒரு அனுபவம். அதுலேயும் இது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருக்க போகுது. தொடர்ந்து பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தோட்டியோடு. இந்த இடத்துல ஹைவே வேலை நடக்கிறனால பாலம் அந்த இடத்த வந்து டைவர்ட் பண்ணி விட்ருக்காங்க. இந்த வண்டி பாருங்கள் எவ்வளோ வரிசை எவ்வளோ அழகாக வருது. அங்கே வச்சு சொல்லிட்டாங்க 1 by 1 தான் கரெக்டாக போகணும் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. இந்த ட்ரிப்பு வந்து பர்ஃபெக்டாக போய்ட்டுருக்கும். போன ட்ரிப்பு கூட கொஞ்சம் இப்படி போகணும். ஆனால் இந்த ட்ரிப்பு கரெக்டாக 1 by 1 கரெக்டாக போகிறோம். பார்த்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நண்பர்களே, நம்ம பேச்சிப்பாறை வந்துட்டோம். இது வந்து மெயின் கேட்டு. இங்கேருந்து எல்லா பைக்கையும் விட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். இனி அடுத்தது நம்ம வந்து போட்டிங் பாயிண்ட் போகிறோம். இது வந்து போட்டிங் பாயிண்ட் போகிற இடம். கேட்லேருந்து உள்ளே நேராக போனீங்கன்னா போட்டிங் பாயிண்ட் தான். நண்பர்களே, நம்ம வந்து பேச்சிப்பாறை டேமுக்கு வந்திருக்கோம். டேம்னா நம்ம போட்டிங் இதாக இருக்குது. தமிழ்நாடு வனத்துறை இங்கே வந்து ஃபுல்லாக வந்து போட்டிங் இருக்குது. அந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வண்டி நான் நிறுத்தியிருக்கோம். எவ்வளோ வண்டி வந்திருக்கோன்னு. இந்த பொலிரோ இன்க்ளூடிங் நம்ம வண்டி இது வேறு, மற்றபடி பைக் எல்லாம் ஓகே. வாங்க நம்ம வந்து போட்டிங் ஏரியாவுக்கு போகலாம். படி இறங்கி போகணும். இங்கே தான் இருக்குது அந்த தண்ணி டேம் தெரியுது பாருங்கள். மக்கள் பக்கத்தில் போயிட்டாங்க. போட்டிங் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த பக்கம் தெரியுது போட் டேம். சூப்பர் பாருங்கள். ஃபுல்லாக வந்து ரப்பர் தோட்டம்னா எல்லோரும் நல்லா கூலிங்காக இருக்கும் அப்படின்லாம் நினைக்கிறதுங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ரப்பர்னாலே ஹீட்டு தான். அது வந்து பார்த்து அவ்வளோ நிழலாக பார்க்க பசுமையாக அழகாக தெரியும். ஆனால் உள்ளே போனீங்கன்னா ஹீட்டாக தான் இருக்கும். இந்த ரப்பரோட தன்மை அப்படி. வாங்க கீழே போய் பார்க்கலாம். பாருங்கள், சரியான ஒரு இறக்கம். குத்துற இறங்குது போட்டு. நிற்கிது போட்டு. ஐலாண்டு இது அதுவா? அதான் ஐலாண்டா? ஆனால் வேற எங்கே இருக்கா? நிறைய இருக்கு அங்கே அப்படியா? அது ஐலாண்டா? ஓகே ஓகே. இன்னைக்கு நம்ம அங்கே தான் போக போகிறோம். நாங்கள் பார்க்கலாம் போட்டிங். ஓ சூப்பர். 2 முதல்ல தான் இருக்கா? நம்ம வந்து அந்த இடத்துக்கு இறங்கி நின்னோம். அந்த இடத்துல போட் அங்கே நிற்கிது. அங்கே தான் போகணுமா? எல்லோரும் அங்கே போயிட்டுருக்காங்க. பாருங்கள், எந்த இடம் சூப்பராக இருக்குங்க. இந்த சைடு வந்து ஃபுல்லாக மேடு மாதிரி இருக்குது. இப்படியே ரப்பர் தோட்டம். இந்த இடத்துல கிளைமேட் நல்லா இருக்குது. ஏன்னா இந்த சைட்லேருந்து தண்ணி வருதா, காற்று அடிக்கிற தண்ணியோடு சேர்ந்து காற்று அடிக்கிறதுனால கூலிங்காக சூப்பராக இருக்குது. ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஜம்முன்னு இருக்குது. நண்பர்களே, வந்துட்டோம். போட்டு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த போட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்டுன்னு தான் நினைக்கிறேன். கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், கண்ணெல்லாம் வீங்கிற மாதிரி அது ஒரு டைப்பாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் வண்டி ஓட்டியிருந்தோம்.
திடீர்னு வந்து வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கொத்தனார் வேலை செய்த உடனே உடம்பெல்லாம் பயங்கர பெயின், நைட்டெல்லாம் தூக்கமே கிடையாது. அதான் அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே வீங்கி முகம்லாம் அப்படியே டல்லான மாதிரி ஆகிட்டு. என்ட்ரன்ஸு வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு நோய்வாதப்பட்டவன மாதிரி தான் இருந்திருக்கும். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் தெளிவாகிடுச்சு. என்ன டைம் ஆகுதுல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் பரவாயில்ல, காலைல டிஃபன்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் இதான கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாயங்காலத்துக்குள்ளே கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு வேலை இல்லை, இன்றைக்கி ரைடுக்கு வந்துட்டோம், மைண்டு ஃப்ரீ ஆகிட்டு. ஆமாம், ஹாய் நண்பர்களே. நம்ம வந்து எப்படியோ ஒரு போட்டில் ஏறிட்டோம், 2 போட்டாக எடுத்து ஒரு போட்டில் ஏறியாச்சு. அப்படியே உள்ளே போகிறோம், வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அங்கே ஸ்ரீலங்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆமாம், அது என்னது ஐலாண்டு கூமாப்பட்டி. என்னன்னா கூமாப்பட்டி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். வாங்க சர்பத்து மாதிரி இருக்கு, தண்ணி சர்பத்து மாதிரி. வண்டி ஸ்டார்ட் பண்ணல, கப்பல் ஸ்டார்ட் பண்ணல. கியர் போட்டு தான் அடிக்கணும் போது. நம்ம கேப்டன் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. நண்பர்களே, இப்போ நம்ம போட்டில் உள்ளே கிளம்பிட்டோம். போட்டிங்கு டேமுக்குள்ளே முதல்ல போட்டிங் போகக்கூடிய அனுபவம் இது ஃபஸ்ட்டு எனக்கு. உள்ளே வந்து ஒரு 65 கிலோமீட்டர் சுற்றி வரும் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போனால் எப்படி இருக்குன்னு தெரில, எத்தனை தீவு இருக்குன்னு தெரில. நிறைய தீவுகள் அங்கங்கே இருக்குது அப்படின்னாங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அது தெரியுதில்ல, அதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாகவுமே மலை, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
அப்படியே கரைக்கு வந்துட்டோம். அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே சுற்றி கரங்கி பார்த்தாச்சு. எல்லா இடமும் குட்டி குட்டி தீவுகள் நிறைய இருந்து. குளிக்கணும்னா குளிக்கலாமா இங்கே? நம்ம சாப்பிட வந்தாச்சு. சாப்பாடு இங்கே இருக்குது. சாப்பாடு அந்த வண்டியிலையும் கொஞ்சம் இருக்குது. வந்து போட்டாது நம்ம 2 போட்டில் வந்துருக்கோம். மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க. வாங்க இது சாப்பிட போகிறோம். சாப்பிட்டாச்சு. நல்ல சிக்கன் சாப்பாடு, பரோட்டா, சிக்கன் சாப்பிட்டாச்சு. இதை பாருங்கள், மக்கள் எல்லாம் சாப்பிட்டு நிற்காங்க. இது அப்படியே கிளம்ப வண்டி தான். இதோட நம்ம இந்த விளாக் வந்து முடிய டைம் ஆகிடுச்சு. வாங்க வண்டி எடுக்கும்போது வண்டி எடுத்துகிட்டு இது ஒவ்வொருத்தரும் அப்படி அப்படியே அவங்கவுங்க ஏரியாவுக்கு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. நம்மளும் அப்படியே மாதிரி போயிட வேண்டியதான். இனி வந்தது மாதிரி ஸ்லோவாக நின்றுலாம் வர முடியாது. அப்படியே ஒரேடியாக அவங்க இடத்துக்கு அப்படியே போயிடும். ஓகே நண்பர்களே, பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிடுங்க. நன்றி.